Hey guys, நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Redmi Note 10 ஓட unboxing and overview பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்ல நான் அமேசான்ல காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு Redmi Note 10 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்ஸ் மேலேயே பார்க்கலாம் Redmi Note 10 அப்படின்னு சொல்லி பெருசா நமக்கு போட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் வாங்கினது ஷேடோ பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 4GB RAM 64GB சேல்ல கொடுக்கவே இல்லை. ஸோ நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது 6GB RAM 128GB தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 rupeesக்குள்ள எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் AMOLED டிஸ்பிளே, அது ஃபுல் HD பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 678 இருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 14,000 rupees. அதே சமயத்தில் நீங்கள் 64GB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12,000 rupeesக்கே கிடைக்கும். நீங்கள் அமேசான் இல்லாட்டி me.com இல்லாட்டி மீ ஹோமில் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு கிடைச்சது 6GB RAM 128 தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது 14,000 rupeesக்கு அமேசானில் வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் Redmi Note 10. பாக்ஸ் மேலே நம்மளுக்கு Redmi அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோனை எடுத்தோடனே எனக்கு என்ன ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பயங்கரமாக லைட்டாக இருக்குது. Redmi Note 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் இந்த Redmi Note 10 நம்மளுக்கு பயங்கரமாக லைட்டாக இருக்குது. அதுக்கே ரெட்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆப்வியஸ்லி கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 10க்கு பேக்கில் நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சீப் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக ப்ரீமியமாக இருக்குது. ஸோ பிடிக்கும் போது செம்ம லைட்டாக இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் ப்ளஸ் மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு சீப் ஃபீலிங் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் உள்ள ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் ஒரு நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஸ் நம்மளுக்கு கரெக்டா ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்திருக்காங்க பாக்ஸ்ல. அது இல்லாம பாக்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கு நம்மளுக்கு சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷாமி நம்ம பாராட்டி ஆகணும். அது இல்லாம நமக்கு ஒரு USB டைப் சி ஒரு நல்ல குவாலிட்டி நமக்கு கேபிள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர நமக்கு பாக்ஸ்ல வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நான் வாங்கினது பிளாக் கலர். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அற்புதமாக இருக்குது. பிடிக்கிறதுக்கு லைட்டாக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு கிளாஸ் மாதிரி அந்தளவுக்கு ப்ரீமியம் ஃபினிஷ் நம்மளுக்கு இல்லை. ஆனால் நமக்கு கேஸ் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் நம்மளுக்கு நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்மளுக்கு நல்லாவும் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. Redmi powered by Android அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஃபோன் பூட் பண்ணிட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi லோகோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்கு. இங்கே நம்மளுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்கு. அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்கு. அதில் அல்ட்ரா பிரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு டியூவல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நமக்கு பேக் சைடு வேற எதுவுமே இல்லை. ரொம்ப கிளீனாக அதே சமயத்தில் ப்ரீமியம் லுக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல தான் ஹைலைட்டான விஷயம். இதில் நம்மளுக்கு 6.4 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 120Hz இல்லாட்டி 90Hz இல்லை, வெறும் 60Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ரெட்மிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. HDR10 சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பஞ்சோலில் நம்மளுக்கு 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்குது. USB டைப் சி போட்டிருக்கு. அதே சமயத்தில் நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர நமக்கு கீழே வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மேலே நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அது இல்லாமல் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்கு. ஆமாங்க, இதில் நம்மளுக்கு மேலேயும் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அது இல்லாமல் மேலே இயர் பீஸும் நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. அதாவது வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு. இதில் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்தா கூட
இதில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன்க்ளூட் பண்ணல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நிறைய ரெட்மி ஃபோன்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது இப்போ வந்து இதில் நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு MIUI 12 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் Android 11 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலான ஒரு MIUI அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜில்லி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து லிங்க்டின் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்வேர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இல்லை, ஆனால் சில ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் ப்ளோட்வேர் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் ப்ளோட்வேரே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூகுள் டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து MI டைலர் வந்து இல்லை, கூகுள் டைலர் தான் வந்து இருக்குது. அதே சமயத்தில் கூகுள் மெசேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் டைலரில் வந்து ரெக்கார்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வாய்ஸ் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிங்க. இதில் வந்து கூகுள் டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MIUI வெர்ஷன் வந்து நமக்கு 12.0.1 வந்து கொடுக்குறாங்க, பேஸ்ட் ஆன் Android 11. ஸோ இது கண்டிப்பாக நல்ல விஷயம். லேட்டஸ்ட்டான Android 11 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ Android 10ல் கொடுத்து Android 11 அப்டேட் திருப்பியும் வெயிட் பண்ண வைக்காமல் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே Android 11 வந்து கொடுத்தது. இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் MIUI வெர்ஷன் 12.0.1 வந்திருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு MIUI 12.5 வந்து வரப்போகுது. அது வந்து கூடி சீக்கிரம் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நான் வாங்கினது 128 GB, அதில் வந்து 15 GB வந்து சிஸ்டம் வந்து எடுத்திருக்கு. ஆனால் தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து 2.68 GB வந்து அதர் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ எதுக்கு அந்த அதர் வந்து இருக்குது அப்படின்னு தெரியல. நான் இது வரைக்கும் 2 ஆப் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் அவ்வளோ GB வந்து எதுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இதே பிரச்சனை தான் போக்கோலையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ பார்க்குறேன் அதில் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வாங்கினது 6GB ரேம்னால எனக்கு வந்து 6GB ரேம் எல்லாமே வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து Snapdragon 678 ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 33 வாட் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் HDR10 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிளாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இங்கி பிளாக்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்க் மோட் ஆப்வியஸ்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ஷெடியூலும் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸ் லெவலாம் இதில் வந்து எல்லா ஃபோன்லேயும் இருக்க ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இல்ல சூப்பரான விஷயம் என்னன்னா, கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஸ்கீம் வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ சேச்சுரேட்டட் வேணுமா, ஸ்டாண்டர்ட் வேணுமா, இல்லை உங்களுக்கே வந்து டெம்பரேச்சர் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நமக்கு வந்து பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. பயங்கரமாக தீம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேலை செய்யுது. ஸோ நான் என்றைக்குமே நினச்சதில்ல ஒரு 12,000 rupees ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட AMOLED டிஸ்பிளேயோட ஒரு கம்பெனி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாமி வந்து டிஸ்பிளே கேட்டகரியில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ AMOLED டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஃபோனில். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரேஸ் டு வேக் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டேப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து டபுள் டேப் வந்து ரெட்மி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டபுள் டேப்லாம் கொடுத்தது கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் வந்து MIUI வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து இந்த ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கல. ஸோ நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5G இந்த ஃபோனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நமக்கு 5G வந்து கொடுக்கல.
இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பயங்கரமாக பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஆர்எம் இன்ஃபோ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து டிஆர்எம் இன்ஃபோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோ போய் நம்ம பார்க்கலாம், டிஸ்பிளேல வந்து L1 வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி L1 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சப்போர்ட்டட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 இருக்குது, HDR10 சப்போர்ட் கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து யூடியூப்ல HDR கான்டென்ட் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து HDR10 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம கூகுள் கேமரா வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஸ்னாப் டிராகன் சிப்செட் தான் இருக்குது. ஸோ கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கேமராக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல கூகுள் கேமரா வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள் கேமராக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டிப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலான ஒரு எம்ஐ கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எம்ஐ ஃபோன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே கேமரா இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்ட்ரா வைட் மோட் வந்து அங்கே இருக்குது. அதே சமயத்தில் அந்த 2x அப்புறம் அந்த மேக்ரோ போகணுன்னா நீங்கள் வந்து அந்த பட்டன் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீடியோ மோட் இருக்குது. வீடியோ மோடில் வந்து உங்களால் 4K 30 FPS வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மூவி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோவில் கூட உங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியும். அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ மோட். ஸோ ப்ரோ மோட் வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் வந்து ஒரு ப்ரோ மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கே எடுக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரோ மோட் வந்து எடுக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ மோடில் வந்து உங்களால் வீடியோ கூட எடுக்க முடியும். ஸோ ஃபோட்டோ மட்டும் இல்லை, வீடியோ கூட கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மோடில் உங்களால் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியும், அதே சமயத்தில் வீடியோ எடுக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் ஷாமி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் கேமரா வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு இதை அப்டேட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைட் தான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடில் நம்மளால் வந்து எவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அல்ட்ரா வைட் மோசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக ஷாமி வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் வந்து பண்ணணும். ஆனால் 48 மெகா பிக்சல் நம்மளுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்டேட்டில் இன்னமும் நம்மளுக்கு வந்து ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்ட்ரா வைட் வந்து நல்ல லைட்டிங் இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. லைட் கம்மியாக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே நாய்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து 2 கேமராஸ்லையும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓவர் சேச்சுரேஷன்லாம் கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதில் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ரோ கேமரா தான். ஸோ மேக்ரோ கேமரா வந்து இந்த ஃபோன்ஸில் கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நான் அந்த மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ மேக்ரோ கேமரா வந்து கண்டிப்பாக குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், உங்களால் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கிட்ட வந்து போய் உங்களால் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ மேக்ரோ கேமரா கண்டிப்பாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேக்ரோ கேமராவில் வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் டெடிகேட்டடாக வந்து அந்த ஃபுல் ரிவ்யூவில் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபியும் நான் வந்து இம்ப்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபேஸ்லலாம் பாருங்க ஓரளவுக்கு வந்து ஷேடோஸ் வந்து அப்படியே வந்துருக்கு. அது இல்லாமல் பேக்லலாம் நமக்கு வந்து ப்ளோன் அவுட் வந்து ஆகுது போர்ட்ரேட் மோட் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ செல்ஃபிலையும் எனக்கு தெரிஞ்சு ஷாமி வந்து அப்டேட்டில் வந்து செல்ஃபி கேமராவையும் ஓரளவுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மொத்த கேமராலையும் நான் வந்து இம்ப்ரெஸ்டான ஒரே கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்ரோ கேமரா மட்டும்தான். மீதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஷாமியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கள் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கீழே கமெண்ட்ஸ் கம்பெனி மறக்காமல் நம்ம கீக்தாமிசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.